ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் டாக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIH அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்ல இந்திய மகளிர் அணி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ நாம கிரிக்கெட் பார்க்குற அளவுக்கு அட்லீஸ்ட் ஃபுட்பால் பார்க்குற அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கியை பார்க்கறது இல்லை. ஸோ அப்படி பார்த்துருந்தோம்னா கண்டிப்பா ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும் இந்தியாவில். பட் அந்த அளவுக்கு இல்லை. அட்லீஸ்ட் ஃபுட்பாலை நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து வேர்ல்டு கப்ல விளையாண்டுருப்பாங்க. ஸோ அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ பட் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை நம்ம பகிர்ந்துக்க வந்திருக்கோம். ஸோ FIH அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் இன்டர்நேஷனல் டி ஹாக்கி அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் தான். இந்த டோர்னமெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அணி சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்து போயிடுவீங்க. ஸோ ரொம்பவே அசால்ட்டா ஒரு சாம்பியன்ஷிப்பை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏடா சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. ஸோ எப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ பெரிய ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த FIHனா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ரிவேஷனா நான் சொல்லிட்டேன். பட் அதை பற்றியும் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபுட்பால்ல எப்படி ஃபிஃபா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்துறாங்களோ, அதே மாதிரி கிரிக்கெட்டை எப்படி ICC எடுத்து நடத்துறாங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா BWF அப்படிங்கிறது பேட்மிண்டனுக்கு இருக்கோ, அதே மாதிரி ஹாக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா FIH அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் இந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நடத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இவங்க எப்படிடா வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் அசால்ட்டா வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி என்னடா அசால்ட்டா வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அவ்வளோ அழகா வின் பண்ணியிருப்பாங்க. நீங்க பாருங்களேன். ஸோ USA கூட 3-2 அப்படிங்கிற வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஜப்பானோட 2-1 அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தோட ஜெயிச்சிருக்காங்க. ஸோ உருகுவே கூட 3-2 அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. சிலியை 6-0 அப்படிங்கிற பிரம்மாண்டமான வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்காங்க. அண்ட் ஃபைனல் யார் கூட விளையாண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் தான். ஸோ நியூசிலாந்தோட வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுருக்காங்க. ஸோ கிரிக்கெட் அப்படின்னு பார்த்தா நியூசிலாந்தோட எப்பவுமே நியூசிலாந்து தோத்து அன்லக்கியா போவாங்க. அதே மாதிரி இந்தியா விசஸ் நியூசிலாந்து தான் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுருக்காங்க. அதுல 2-0 அப்படிங்கிற கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நவ்னீத் கார் அப்படிங்கிறவங்க 4வது நிமிஷத்துல ஒரு கோலையும், அதுக்கப்புறம் டோப்போ அப்படிங்கிற இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா 15வது நிமிஷத்துல இன்னொரு கோலையும் அடிச்சு ஸோ இந்திய அணிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடி தந்திருக்காங்க. அதுல அந்த நிமிஷத்தை தாண்டி வர எல்லா நிமிஷத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ரொம்ப அழகா டிஃபென்ஸ் பண்ணி சோ வெற்றியை தன் பக்கம் வச்சிருந்திருக்காங்க. இதுல மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லால் ரெம்சியாமி அப்படிங்கிற ஒருத்தங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. இந்த இந்திய மகளிர் டீமோட கேப்டன் வந்து யாரு அப்படின்னா சலீம் டிடி அப்படிங்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்டன். ஸோ இந்திய மகளிர் அணி அடுத்த தேர்வுக்கு போறாங்க. அதாவது எதுக்கு தகுதி சுற்று போயிருக்காங்கன்னா FIH ப்ரோ லீக்குக்கு போயிருக்காங்க. அதாவது இது எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் FIH நேஷனல் லீக், அதுக்கு அடுத்தது FIH ப்ரோ லீக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா FIH வேர்ல்டு கப், அதுக்கப்புறம் ஒலிம்பிக் ஆல்சோ இருக்குங்க FIH. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கடந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க FIH ப்ரோ லீக்குக்கு. இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உயரிய டீம்கள் வந்து விளையாடக்கூடிய ஒரு தரம் வாய்ந்த ஒரு களம். ஸோ அந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மகளிர் அணி கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பா சந்தோஷப்படணும், ஹாக்கிக்கு சப்போர்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, தென் அவங்க வேர்ல்டு கப் விளையாடணும் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பார்த்து படிக்கிற ஸ்கிரிப்ட் இல்லாம படிக்க மாட்டேன் மறுபடியும் கலாச்சு தள்ளிடாதீங்க. ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். வருங்காலத்துல நானும் நல்லா படிப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஹாக்கியை வந்து வலிமைப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லவ் யூ.